ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போதே நின்று நான் சொல்கிறத நீ கேட்டீனா கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தாண்டி நீ ஜெயித்திடுவாய் என் செல்லமே. ஆனால் நீ இந்த பதிவை கேட்க முடியாத அளவுக்கு, முழுவதும் தொடர்ந்து கேட்கக்கூடாத அளவுக்கு பல தடைகள் வரும். ஓ மனசுக்குள்ளேயே போதும், கேட்டது, இதை விட்டு வெளியே வந்துடலாம், கடந்து போகலான்ற எதிர்மறையான சிந்தனைகள் வரும். ஆனால் வெளியிருந்து உனக்கு வரக்கூடிய தடைகளையும் உன் மனசுலேயே தோணக்கூடிய அந்த எதிர்மறை சிந்தனைகளையும் தாண்டி நீ இதை முழுவதுமாக கேட்டுட்டீனா கண்டிப்பாக நீ அதிர்ஷ்டசாலியாக மாறிவிடுவாய். ஏன்னா எப்போதுமே நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு ஏதாவது தடை வரத்தான் செய்யும். ஆனால் நீ உறுதியாக தெளிவாக அந்த தடைகளை எல்லாம் அகற்றிட்டு நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என் செல்லமே. இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு வரைமுறை இருக்குது, எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லையும் இருக்குது. எல்லை மீறும் போது தானே அது கண்ணீரையும் கவலைகளையும் வரவழைக்குது. நீ எப்போதும் எதை செஞ்சாலும் கவனமாக யோசித்து செய்ய பழகு. உண்மைகள் சில நேரங்களில் தொலைஞ்சு போகலாமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது. வாய்மையே வெல்லும், உண்மையே ஜெயிக்குங்கிறது போல இந்த சாயப்பா நான் உண்மையான உன் நல்ல மனசுக்கு ஏற்றால் போல நிச்சயமாக வெற்றிகளை தருவேன். உன்னுடைய சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் சரி செய்வதற்கு இந்த சாயப்பா வந்துவிட்டேன் அல்லவா. இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் நீ எல்லாரையும் நேசிக்க பழகு. ஆனால் யாரை நேசிக்கணும், யாரை எந்த அளவுக்கு நம்பணுங்கிறத உன்னுடைய அனுபவம் உனக்கு கற்றுக் கொடுக்கும்போது அதையும் சரியாக புரிஞ்சு நடந்துக்கும். அதே போல் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களில் யார் உண்மையிலேயே உன் மீது அன்பும் பாசமும் நேசமும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் சூழ்நிலை உனக்கு உணர்த்தும். கூட இருக்கிறவங்கெல்லாம் நல்லவங்களும் இல்லை, தொலைவில் தூரமாக இருக்கிறவங்கெல்லாம் உனக்கு கெட்டவங்களும் இல்லை. கூட இருந்தாலும் உனக்கு கெடுதல் நினைப்பவர்களாகவும் சில பேர் இருப்பாங்க. தொலை தூரத்தில் இருந்தாலும் உன்னை பற்றியே நினச்சிக்கிட்டு நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களாகவும் சில பேர் இருக்காங்க. எல்லாமே உன் இதயத்தில் வரக்கூடிய எண்ணங்களை பொறுத்து தான் இருக்குது. உன் எண்ணங்களை மட்டும் நீ உயர்வானதாக வச்சுக்கோ என் செல்லமே. வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்கும் போதெல்லாம் அதுக்கு நான் 3 வகையான தீர்வுகளை கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. பிரச்சனைகள் வரும்போது ஒன்று நீ அதை ஏற்றுக்கோ. ஏற்றுக்க முடியாத போது அதை மாற்ற முயற்சி செய். மாற்ற முடியாத போது இந்த சாயப்பா கிட்ட அதை விட்டுட்டீனா அதை எப்படி உனக்கு சரி செய்யணுமோ சரி செஞ்சு மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை நடத்தி தருவேன். உணர்வுகளை மதிக்க தெரியாத இடத்தில் கோபுரமாய் இருப்பதை விட உணர்வுகளை மதிக்க தெரிஞ்ச இடத்தில் குப்பையாய் இருப்பது மேலல்லவா. எப்போதும் யாரையும் பார்த்த உடனே அவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்ற முடிவுக்கு வந்துடாத. எல்லாரிடமும் பழகி பார்க்கும்போது தான் மனிதர்களில் இப்படியும் கூட இருக்காங்களா நினைக்கிற அளவுக்கு சில பேர் மோசமானவர்களாக இருக்கிறார்கள் என்ற உண்மை புரிய வரும். எப்போதுமே காசை கொடுத்தாலும் வாங்கினாலும் பிரச்சனை தான். காசை அடுத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உறவுகள் பிரிஞ்சு போகும். அடுத்தவங்க கிட்டேருந்து வாங்கினீன்னா மரியாதை குறைஞ்சு போகும் என் செல்லமே. எப்போதும் உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் எல்லார்கிட்டையும் பேசி பழகு. தெரியாத விஷயத்த கூட எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசுனீன்னா நாளைக்கு உன் மேலே இருக்க நம்பிக்கையும் மரியாதையும் குறைஞ்சு போயிடும். அளவாக பேசு, நல்லா யோசித்து பேசு. வீட்டில் உள்ளவர்களை அன்போடு வழி நடத்தணும். வெளியில் இருக்கவங்க கிட்ட அறிவோடு நடந்துக்கணும். வீட்டில் இருக்கவங்க கிட்ட போய் அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் எல்லாத்தையுமே சரியாக சிறப்பாக செய்யணும்னு எதிர்பார்க்காத. அன்போடு கூடிய உறவுகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அனுசரித்து போக கற்றுக்கோ. ஆனால் வெளியே உள்ளவங்க கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் சுலபமாக ஏமாற்ற பார்ப்பாங்க. வெளியில் கொஞ்சம் அன்பு இருந்தாலும் அவர்களிடம் அறிவோடும் புத்திசாலித்தனத்தோடும் நடந்துக்கணுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இந்த உலகத்தில் எப்படி வாழணுன்றதை நீ தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல உன்னை பற்றி நீ முழுசாக புரிஞ்சுக்கணும். உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்றதை நீ முழுசாக தெரிஞ்சுக்கும் போது தான் மற்றவங்க கிட்ட எந்த அளவுக்கு பேசணும் பழகணுன்றது உனக்கு புரிய வரும். உனக்கு எல்லா வகையிலும் சீரும் சிறப்பும் சந்தோஷமும் செல்வமும் பெற்று வாழும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். வெற்றி பெற்றவர்கள் எப்போதும் மிகச்சிறந்த செயல்களை செய்வது கிடையாது. அவங்க சாதாரண செயல்களை கூட மிகச்சிறந்த முறையில் செய்பவர்களாக இருப்பதால் தான்
அவர்களுக்கு வெற்றி கிடைக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. சின்னதோ பெருசோ நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் என்ன செயலை செஞ்சாலும் அதை சரியாக செய்வனும் என்ற அந்த எண்ணம் உனக்குள் இருக்கட்டும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு அடுத்தவங்க சொன்னதையெல்லாம் கேட்டு வாழாம ஓ மனசு உனக்கு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நடக்க தயாராகு என் செல்லமே. உன் மனசை நீ அடக்கணும்னு நினச்சினா மனசு இன்னும் அலைப்பாயத்தான் செய்யும். அதனால உன் மனசை நீ புரிஞ்சு அதற்கேற்றால் போல நடந்துக்கோ. தவறு செய்வது மனித இயல்புதான். ஆனால் தவறை செய்யக்கூடாதுன்ற மனநிலையை நீதான் உருவாக்கணும். எப்போதும் எல்லா மாற்றங்களையும் ஏற்றுக்கொள். யாருக்கிட்டையும் போய் போராடவும் வேணாம், எவரிடமும் போய் விவாதிக்கவும் வேண்டாம். ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ்வது சில காலம் மட்டும்தானே. என்ன நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும் என அமைதியாக கடந்து போ. அமைதியாக இருப்பவர்களை எல்லாம் முட்டாள்கள் நினைக்கவும் வேணாம். பேசுகிறவங்களை விட கேட்பவன் தான் புத்திசாலின்ற அந்த புரிதல் உணர்வு உனக்குள்ள இருந்துகிட்டும். எப்போதும் அமைதியாக சுற்றி நடப்பதை கவனிக்கக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. ஒரு முட்டாள் எப்பவுமே தான் அனுபவித்த கஷ்டங்களுக்காக, தனக்கு மற்றவங்க செஞ்ச கொடுமைகளுக்காக அவங்கள பழி வாங்கணும்னு நினைப்பான். ஆனால் புத்திசாலி சுலபமாக மன்னித்து கடந்து போய்கிட்டே இருப்பான். அதி புத்திசாலி அந்த இடத்துலேருந்தே வேணாம், நம்ம விலகி போயிடுவோம், எதிர்மறையான விஷயங்களும் எதிர்மறையான மனிதர்களும் தனக்கு வேணாம், தான் பக்கத்தில் இருக்க வேணான்னு நினைப்பாங்க. நீயும் எப்போதும் அதிபுத்திசாலியாக கெட்ட விஷயங்களை விட்டும் கெட்ட மனிதர்களை விட்டும் விலகி இருக்க கற்றுக்கோ. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்பட அவசியமே இல்லை. தேவையில்லாத மனிதர்களிடமும் உன்னிடம் பேசுவதற்கு தகுதி இல்லாத மனிதர்களிடமும் போய் நீ யாருங்கிறத நிரூபிக்க போராடாதே. என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. குடும்பத்தில் எப்போதும் நீயா நானான்ற போட்டி இருக்கக்கூடாது. நீயும் நானும் என்பது தானே அழகான வாழ்க்கைக்கு அடிப்படையான விஷயங்களாக இருக்கு. உன் மன குழப்பத்தை போக்கி உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன் மனக்காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு உனக்கான நல்லதை செய்ய இந்த சாயப்பா நான் இருக்கேன். நீ எப்போதும் மனசில் நினைக்கிறத பேசி பழகு. அப்படி மனசில் நினைக்கிறத பேச முடியாத அளவுக்கு சுற்றி உள்ளவங்க இருக்காங்கன்னா அந்த இடத்துல பேசுவதை விட மௌனமாக இருப்பது தானே சரியாக இருக்கும். எந்த சூழலிலும் துணிவாக முடிவெடுக்க பழகு. ஒரு முடிவை நல்லா துணிவாக எடுத்து தெளிவாக செயல்படும் போதுதான் அதில் உனக்கு புத்தம் புதிய வெற்றிகளை பெற முடியும். உன்னுடைய அன்பை உன் குடும்பத்துக்கு கொடு. உன்னுடைய அறிவை நீ செய்கிற செயல்களுக்கு கொடு. எல்லாரும் உன்னை சுற்றி சந்தோஷமாக இருக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்குவேன். யார் என்ன சொல்லுவாங்களோ நீ நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் உன் அழகான வாழ்க்கையை நீ இழந்து கொண்டே இருக்கிறாய் என்பதை புரிந்துகொள். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாம உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது மாதிரி வாழ்ந்துட்டு நீ போய்கிட்டே இருக்கணுன்றதுல உறுதியாக இருந்துவிடு.